தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ பொன் காளியம்மன் திருக்கோவிலை இடிக்கக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் குமாரமங்கலம் பகுதியில் 300 ஆண்டு கால பழமை வாய்ந்த பொன் காளியம்மன் கோவில் அமைந்துள்ளது. அந்த கோவில் மிகவும் பழுதடைந்த நிலையில் இருப்பதால் அதை புனரமைக்க வேண்டும் என்று நீண்ட நாட்களாக கோரிக்கை வைக்கப்பட்டு வந்தது. இந்த சூழலில் கோவிலை இடிக்க இந்து அறநிலையத்துறை முடிவெடுத்தது. அதற்கான உத்தரவை பிறப்பித்தது பக்தர்கள் இடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதையடுத்து பெரம்பலூர் அம்மாபாளையத்தைச் சேர்ந்த சந்திரசேகரன் களியண்ணன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் நாமக்கல் மாவட்டம் குமாரமங்கலம் பகுதியில் உள்ள 300 ஆண்டு கால பழமை வாய்ந்த அருள்மிகு பொன் காளியம்மன் கோவிலை புனரமைக்காமல் அதை இடிக்க வேண்டும் என்று இந்து சமய அறநிலையத்துறை உத்தரவிட்டிருப்பது மிகவும் தவறானது. அறநிலையத்துறையின் உத்தரவின்படி ஸ்ரீ பொன் காளியம்மன் திருக்கோவில் இடிக்கப்பட்டால் பக்தர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள். எனவே மிகவும் பழமை வாய்ந்த இக்கோவிலை இடிக்க வேண்டும் என்ற அறநிலையத்துறையின் உத்தரவுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார். அந்த மனுவை விசாரித்த நீதிபதி பரத சக்கரவர்த்தி ஸ்ரீ பொன் காளியம்மன் கோவிலை இடிக்க இடைக்கால தடை விதித்து விசாரணையை வருகிற 23ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். மேலும் அடுத்த விசாரணையின் போது கோவிலின் நிலை குறித்து அரசு அறிக்கை அளிக்க வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டார்.